பக்கா பிராங்க் தான் guys. Full nervous ஆகுது guys. I'm very nervous. எல்லாருக்கும் nervous. Nothing இல்ல ஆராம்ஸ். Okay. சோ இது வந்துட்டு என்னோட கனவு ட்ரீம் வந்து என்னோட கண்ணு முன்னாடி இப்படி தெரியுது guys. எனக்கு அழகாக வந்து Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரிப்புக்கு போறோம். நானும் நீருவும் சேர்ந்து ஒன்னா போறோம். பட் இந்த விஷயம் நீருக்கு தெரியாது. என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா இப்போ மேரேஜுக்கு லீவ் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த லீவ் வந்துட்டு இன்னும் ஒரு 10 days இன்னும் இருக்கு. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணேன், ஓகே இந்த லீவ் டைம் வந்துட்டு கொஞ்சம் மெமரபுளா பண்ணலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச பிளேஸுக்கு ஏதாவது போலான்னு பிளான் பண்ணி அதுக்கு எல்லாம் ரெடியெல்லாம் பண்ணியாச்சு. அவளுக்கு இன்னும் தெரியாது, இப்போ மேடம் குளிக்க போயிருக்காங்க. ஸோ நம்ம போயிட்டு அவளுக்கு ரிவ்யூ பண்ணலாம் இந்த மாதிரி என்ன. ஸோ எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவளோட ஃபேவரட்டான பிளேஸை. ஸோ நேற்று நைட்டே அவள் தூங்கிட்டு இருக்கும்போது போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் அவளுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னு இது பண்ண போகிறோம். அவளுக்கு ஃப்ளைட்டில் போகிறது ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் ஸ்னோன்னு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ரெண்டுமே ஆகுது. ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தெரியல எப்படி ரியாக்ட் பண்ண போகிறேன்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். I am a YouTuber, so I record everything. You are a YouTuber. நான் யாரு? Assistant. Excuse me. சரி ஓகே. இன்னைக்கு ஏதாவது பிளான் இருக்கா? வந்து ஆஃபீஸ் இல்லை அப்புறம் P2 nothing right. சரி அப்போ I am taking you out today. எங்க போகும்போது எங்க கேட்டா what is this? I am taking you out, that's it. ஓகேவா? So 6th, 7th, 8th, 9th, 10th, 11th. We will return by 11th night. ஓகேவா? ஓகே சொல்லு, அவ்வளோதான். எங்க சொல்ற? கெஸ் பண்ணு. எங்க? எனக்கு பிடிச்ச பிளேஸ் கேரளாவா? கேரளா. வயநாடு. இந்த வெயில் அங்க போவானா? ஊட்டி, கொடைக்கானல். கெஸ் பண்ணு. உனக்கு தெரியாத பிளேஸ்? கேதார்நாத் இப்போ ஓபன் இருக்காது. காஷ்மீர். போயிட்டு பாம்பு போட்டு வந்துரு. அதான் எங்க டெய்லி போடுறல. உனக்கு பிடிச்ச பிளேஸ் உனக்கே தெரியாதா? சரி ஆச்சு கூட வேணா. அப்போ ஐ வில் கேன்சல் ஆல் டிக்கெட்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன உனக்கு பிடிச்ச பிளேஸ் உனக்கே தெரியாதா? தெரியாது. எங்க? மணாலியா? என்ன கேக்கல? மணாலி. எங்க சொல்லு, சும்மா விளையாடாத. எனக்கு தெரிய காலங்கத்துல எனக்கு பிராங்க் பண்ணாத. ஆல்ரெடி பிராங்க் எல்லாம் ஒண்ணு இல்ல. யூ வேரண்ட். மணாலி கூட்டி போறேன். போடா, ஃபன் பண்ணாத. சத்தியமா கூட்டி போறேன். சத்தியமா டுடே. எக்ஸ்கியூஸ் மீ. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் இன்னொரு 2 hours நம்ம ஃளைட் இருக்கு. பக்கா பிராங்க் தான். ஆல்ரெடி 2 பிராங்க் பண்ணி வச்சிருக்கேன். போதும். வாழ்க்கையில நம்பணும். வெயிட். உங்க பேரா? நீ எடிட் கூட பண்ணிருப்ப. உன்ன மாதிரி சான் பிரான்சிஸ்கோல போய் காலேஜ் படிக்கணும்னு சொன்னானே. எக்ஸ்கியூஸ் மீ. இங்க பாரு, இங்க இருக்கு பெங்களூர், இங்க இருக்கு மணாலி. என்ன இருக்கு? எங்க எடிட் பண்ணி எடிட் எல்லாம் பண்ணல. ஏமா அவங்களுக்கு இல்லையா? இன்னைக்கு இருக்குடா 11. இங்க பாரு, நேத்து நைட் தூங்க போணுமா? இங்க பாரு பேக், அது ஃபுல்லா உங்க ட்ரெஸ் தான் பேக் பண்ணி வச்சிருக்கேன். நான் வீட்ல இருந்து நான் எடுத்து வந்துட்டு என் திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிருக்கேன். 6 daysக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பேக் பண்ணிருக்கேன். ஓகேவா? இன்கேஸ் அதெல்லாம் நாங்கள் வாங்கி தரேன். டோன்ட் வரி. சத்தியமா இங்க பாரு, நான் உனக்கு ட்ரெஸ் கூட எடுத்து வச்சுட்டேன். இந்தா, நவ் யூ நீட் டு வெர் திஸ். இப்போ ஃப்ளைட்டுக்கு இதுதான் போகணும். ஸோ கெட் ரெடி. நீ ரெடி ஆனதுன்னா கேப் புக் பண்றேன். அங்கே போயிட்டு நம்ம சீக்கிரமா போகணும். டைம் இல்லை. ஏமாதிரி மிஸ் ஃப்ராங்கெல்லாம் இல்லை. அதுதான் நினைக்கிறேன்.
சத்தியமா குடும்பம். பிராங்க் பண்ணாத. சத்தியமா குடும்பம். சத்தியமா இங்கே போடி. மம்மி தான். அங்க போயிட்டு மேகி என்ன செல் பண்ணாத. நான் மேகி செல் பண்ணுவேன்டா. அடிப்பா அடியோ. ஓகே அடிப்பா. சோறு குழம்பு எல்லாமே என்னென்ன ட்ரெஸ் எடுத்து வச்சேங்கிற கேக்கு நான் பார்த்து எல்லாம் put okay snow dress yeah yes 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 எல்லாம் நீ எக்ஸைட் ஆகாத சந்திரமுகி கேடாத அதுதான் வாங்கலல்ல உனக்கு எதுக்கு நீ ட்ரெஸ் போடாம ரெடியாமா கேப் வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ மேடம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ மீன் வைல் நம்ம வேற எல்லாம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் பேக் பண்ண மாதிரி பேக் பண்ணிடலாம். யா A few inches later. You go that end. ஒரே குஷியா இருக்கு எனக்கு. குஷியா இருக்கு. So guys I don't know guys let's go guys. வார்த்தைகள் வர மாட்டேங்குது guys. கோவா போயிட்டு இருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ கோவா போவாங்க. எனக்கு வேண்டாம் கோவா. மணாலி தானே சொன்னேன். டாக்டர்லாம் பார்த்துக்கியா? நீ அங்க கேர்ள்ஸ் சைட் அடிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டு எனக்கு புரியல. கோவாவா மணாலியா? ஏர்போர்ட் வந்துட்டோம். அச்சா ஏய் நம்ம சூப்பரா வந்து கல்றாப்ல. ஹாய் गाइस நான் வந்து ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டேன். गाइस ஃபுல் நர்வஸ் ஆகுது गाइस எனக்கு. நான் வந்து கேமரா ஹோல்ட் பண்ண தெரியாம ஹோல்ட் பண்ணிட்டேன். செல்ஃப் பேக்கேஜ் சோ அவங்க வந்து கேவலமா ஒரு புக் கொடுத்தாங்க. ஏதோ ஓபன் பண்ண சொன்னாங்க. நான் இந்த பீஸ் தேடுறேன். இந்த பீஸ் விட்டு ஓடிடுச்சு. அவங்க என்ன பார்த்துட்டு ஓகே ஜாரேன்றான். என்ன ஜாரே உன்ன தனியா எங்க தூங்குவாமா வெயிட் பண்ண உன்னை அனுப்புற சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருந்தான். அவ்வளவுதான். அப்படியா ஃபர்ஸ்ட் மூவ் போய் பார்க்கணும்பா. விட்டு போயிடாது. எனக்கு எதுவுமே தெரியாது கைஸ். செல்ஃப் செக்கிங் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து மேனுவல் செக்கிங்க்கு வந்திருக்கோம். ஒரு நிமிஷத்துல பயம் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா அது வந்து க்ளோஸ்டு வந்துச்சா பயந்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஒன்றும் இல்லை. வெயிட்டிங் ஐம் வெரி நர்வஸ். எல்லாத்துக்கும் நர்வஸ். நத்திங்களா ஆராம்ஸ். ஓகே ஓகே சரி டென்ஷன் வேண்டாம். போயிட்டு இருக்காங்க. அங்க போனா அங்க வரல, இங்க போனா இங்க வரல. ஐயோ என்ன நடக்குதுங்க இப்ப? என்ன நடக்குது? ஸோ இது வந்துட்டு நம்ம ஃப்ளைட்டில் எத்தனை வந்து வைக்கிறோம்ல பேக்கு, அந்த பேக்கோட வெயிட் செக் பண்ணுறது மட்டும் அந்த பிளேஸில் இது ஃபிட் ஆகுதான்னு செக் பண்ணுறது. ஸோ நம்ம பேக் ஒன்று மட்டும் தான் செக் பண்ணல. ஸோ அதை எடுத்துட்டேன். 7.5 kg வரைக்கும் நம்ம ஃப்ளைட்டில் வச்சுக்கலாம். ஸோ 7.5 kg வரைக்கும் இருந்துச்சு. நம்ம பார்த்தா இப்போ செக் பண்ணல 5.2 kg காட்டிருக்கு. ஸோ வி ஆர் ஆல் குட். என்னோட கனவு ட்ரீம் வந்து என்னோட கண்ணு முன்னாடி இப்படியே தெரியுது கைஸ். அங்க போய் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப கிட்ட காணி ஃப்ளைட்டை பார்க்குறேன். எனக்கு அழகானதான் அதுக்கு பஸ் இல்லையா? பஸ் கூட்டிட்டு ஃபிளைட் ஆயிடு எனக்கு. நம்ம லாஸ்ட் ஃபிளைட்ல போறேன் கைஸ். 15A 15B அதான் போ விண்டோஸ் Hello, okay. Hello, okay. Excuse me, hello. Okay, bye. So, experience, say. பயமா இருக்கு. ஃப்ளைட் கட்டலாம். அழகா இருக்கா?
ப்ளீஸ் கைஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் கைஸ். எனக்கு ஒரு மாதிரி வேறு எப்படி சொல்றதுன்னே தெரியல. நானே ஃப்ளைட் மோட் போயிட்டேன் இப்போ. Secure your seatbelt by inserting the metal pin into the buckle. ஆமாடா, ஒரு 5 minutes விட்டு. 5 minutes leave-ஆ? எஸ், 5 minutes நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் டிஸ்டர்ப் பண்ண என்ன மறந்துட்டேன். கைஸ், நான் அப்பப்போ அது மேல போயிட்டு நான் புச்சிக்கலான்னு பிடிக்கிறேன் கைஸ். இப்போ தெரியும் டர்னிங். கிளவுட்லாம் தெரியும் டர்னிங். என்ன சொல்லுவாங்க, எப்படி பிடிக்கிற மாதிரி டிஸ்டன்ஸ்ல தெரியுதா? தெரியும். வீடியோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு Oh my god, seriously. நான் ஆகாஷ் ப்ளூ கலரும் ஒரே இதுலதான் இருப்பான்னு நினைச்சேன். இதுல வந்து வேறு பொண்ணு எனக்கு தான் தெரியுது. பார்க்கவே ரொம்ப வடிவம் இததான் சொல்லணும். Red egg chicken, boneless chicken, mayonnaise. Okay. So that packet வந்துட்டு chicken தான். Okay, அதை நீங்க போடுங்க. அப்போ சோடா எடுத்து பாருங்க. Let's go. பச்சை இருக்கு. டெல்லி ரீச் ஆயிட்டோம். இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ள போறோம். ஆமா. ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து வாட் இஸ் திஸ் டெல்லி ஏர்போர்ட் ரீச் ஆகி லக்கேஜ் வந்து எடுத்துட்டோம். ஸோ திஸ் பீஸ் இஸ் செக்கிங் வித் ஏஜென்சி கை. அவங்க வந்து பஸ்ஸு டெல்லி டு மணாலி பஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்க வந்தாங்கன்னா பஸ்ஸில் போனோம். ஸோ கைஸ், டெல்லி ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து எல்லாமே ஊப்பர்னு ஏதோ பேசுகிறாங்க. எனக்கு ஹிந்தி புரிய மாட்டேங்குது. என்னோட ஒன்லி சோர்ஸ் ஆஃப் ஹோப் வந்து நம்ம வீட்டுக்காரு தான், என்னோட வீட்டுக்காரு தான். ஸோ அவங்களுக்கு தான் ஹிந்தி தெரியும், எனக்கு ஹிந்தி தெரியல. ஸோ சும்மா அப்படியே ஆனிட்டு இருக்கேன். ஸோ நமக்கு வந்து பஸ் இங்கே டெல்லி டு மணாலி டைம் 6:30 to 7 o'clock. ஸோ நம்ம அதுக்குள்ளே சாப்பிட்டு வில் பி ஃப்ரெஷ்ட் அப். சாப்பிட்டு பஸ் கேட்ச் பண்ணிட்டு மணாலி போகணும். ஸோ அதான் பிளான். மெட்ரோ ஸ்டேஷன் டெல்லி ஏர்போர்ட் எப்படி இருக்கு பத்தியா? சுத்தி பாரு. யாருமே இல்ல. நைஸா? நைஸ். நான் இங்கே படுத்தா தூங்கிடுவேன் நல்லா. ஆமா, இந்த மாதிரி சாப்பிட்டா படுத்து தான் பேங்க் நல்லா இருக்குது. நார்மலா பண்ணி வச்சிருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. பேசு. எப்படி இருந்துச்சு ட்ரெயின் ஜர்னி? ட்ரெயின் ஜர்னி வந்து ஓ மை காட், கேட்காதீங்க. ஸ்டார்டிங் போகும்போது நான் பட்டன் போடல, எதுவும் போடல, பெல்ட் போடல, இது பிடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. ஆனா அவங்க போன அப்புறம் கிளவுட்ஸ் எப்படி இருந்துச்சு. அது அப்பா கண்ணு இருக்கு எனக்கு கிளவுட்ஸ்.
நான் வந்து மேகத்துல மறுக்கிறேன். மேகத்துல மறுக்கிறியா? ஆமா, நான் ப்ளூ ஸ்கை இருக்கும்ல, ஸ்கையும் கிளவுட்ஸும் அட்டாச்சா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு பில்டிங் அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு. எனக்கு தெரியும் அவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் கைஸ். கை வலிக்குது கைஸ், அப்புறம் போய் பேசுறேன். மெட்ரோக்கு வந்து நம்ம அந்த பஸ் ஸ்டாப்புக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம வந்து ஒரு பாடுபட்டு அந்த மெட்ரோ அலைஞ்சு தெரிஞ்சு ஃபைனலி ஏதோ ஒரு ஆட்டோல ஏறி இருக்கோம். ஆட்டோ பக்கத்துக்கு ஆட்டோ மாதிரியே இல்லை, அது ஏதோ ராஜ கால வம்சத்துல ஏதோ போவாங்கல்ல அந்த மாதிரிதான் இருக்கு. அண்ட் 100 rupees சொன்னாங்க, ஓகேன்னு போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் நர்வஸா இருக்கு. விதான சபா அப்படின்னு, விதான சபால இருந்து மஞ்சுமே திலக் மஞ்சுமான் தில்லான்னு ஏதோ மஞ்சுக்கா தில்லா டில்லா ரெண்டு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். மஞ்சுக்கா திலக் எனக்கு ஒரு மாதிரி புதுசா இருக்கு. இங்க இருந்து நம்ம போயிட்டு டெல்லி டு மணாலி பஸ் 8 hours 7 hours ஜர்னி 10 hours. Much later. மணாலி ரீச் ஆயிட்டோம். ஓகே, ஸோ நம்ம வந்து ரூம்க்கு ரீச் ஆகிட்டோம். ரூம்க்கு செக்இன் பண்ணுறதுக்கு ஏதோ ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து ட்ரீம் வந்து கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதெல்லாம் நான் கனவுல கொண்டு நினச்சதே இல்லை, பட் இட்ஸ் ஹேப்பனிங். ஹோப் எவ்ரிதிங் கோஸ் குட். அண்ட் எங்களோட ஜேர்னி அப்படியே உங்களுக்கு காட்டுறோம். அண்ட் நீங்கள் வந்து மணாலிக்கு பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் இந்த வீடியோஸ் கொண்டு போனோன்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். So yeah.